ஹாய் ஹலோ கைஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கிறதுக்கோசரம் தான் போயிட்டுருக்கோம். ஏடிஎம்னா நம்ம ஏடிஎம் போக தேவையில்ல. ஜப்பானில் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேயே நிறைய கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ஏடிஎம் இருக்கும். அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க எப்படி காசு எடுக்கிறதுன்னு காட்டுறேன். ஹாய் கைஸ், நம்ம காசு எடுத்தாச்சு. இப்போ இது என்னன்னா, நம்ம ஊர் ஏடிஎம் கார்டு மாதிரி கிடையாது, ஜப்பான் ஏடிஎம் கார்டு. இது வந்து ஜப்பான் கவர்மெண்ட்டோட போஸ்ட் பேங்க் ஏடிஎம் கார்டு. இந்த ஏடிஎம் கார்டில் நம்ம காசு போட எடுக்க அது மட்டும்தான் முடியும். மற்றபடி இந்த கார்டை நம்ம வெளியில் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற மாதிரி ஏடிஎம் கார்டை வந்து இந்த மாலு அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் இந்த கார்டை வச்சு நம்ம இங்கே ஜப்பானோட போஸ்ட் பேங்க் ஏடிஎம்ல மட்டும்தான் காசு போடவும் எடுக்கவும் முடியும். அதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். தனியாக ஏடிஎம் கார்டு வந்து டெபிட் கார்டு வந்து பேங்க்லேயே நம்ம கேட்டு தனியாக வேணால் வாங்கிக்கலாம். இதை வச்சு நம்ம காசு போட எடுக்க மட்டும்தான் முடியும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேஷ் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே பாய், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.